வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். டிசம்பர் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒன் ஸ்மால் ரெக்வஸ்ட், ரொம்ப மேலான ஆதரவு ரொம்ப வருஷமாக கொடுத்துருக்கீங்க. நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் சர்வீஸ் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நிறைய கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். இனிமேல் எங்களை சர்வீஸை யூஸ் பண்ணும்போது நீங்கள் சங்கர் நாராயண் லைஃப் ஹாரோஸ்கோப் அப்படின்னு கீ பண்ணி எங்கள் வெப்சைட்டை கன்ஃபார்ம் பண்ணி அதில் என்னோடய இமேஜ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சர்வீஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த லைஃப் ஹாரோஸ்கோப்ன்ற டைட்டிலை எல்லாரும் இப்போ காப்பி பண்ணி யூஸ் பண்ணுறதுனால இதை நீங்கள் இனிமேல் சங்கர் நாராயண் லைஃப் ஹாரோஸ்கோப் அப்படிங்கிற அந்த கீவேர்டு மூலிமா யூஸ் பண்ணுங்கன்னு நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். இப்போ தொடர்ந்து நம்ம இந்த மாத பலனை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நியூ இயர் பலனும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். வெகு விரைவில் அதுவும் ரொம்ப டீட்டெயிலாக நான் கொடுக்குறேன் இன் அட்வான்ஸ். ஸோ அட்வான்ஸ் விஷஸ். டிசம்பர் மாத ராசி பலனை டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். ரிஷபராசி நம்ம ஆல்மோஸ்ட் இந்த 2025 பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான மாதங்களை ரொம்ப ஃபேவரபுளான ஒரு ராசியாக பார்த்ததே ரிஷபராசி தான். அது அப்படியே கண்டினியூ ஆனால் போதுன்றது தான் எல்லாருடைய எண்ணமாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ நல்ல டைம் நான் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கேன். 2025 டிசம்பர் மாதம் வருடத்துடைய இந்த கடைசி மாதத்தை நம்ம நெருங்கி வந்திருக்கோம். டிசம்பரை பொறுத்த வரைக்கும் எப்படி அந்த டிரான்சிஷன் எப்படி நடக்க போகுது, என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நான் 8th ஆஃப் டிசம்பரை நான் மார்க் பண்ணுறேன். ஏன்னா பிஃபோர் 8th அப்படின்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன், சூரியன், ஈவன் அந்த செவ்வாய் எல்லா பிளானட்டுமே உங்களுக்கு விருச்சிகத்திலிருந்து அதோடைய நேர் பார்வையில் தான் அந்த ரிஷபம் இருக்கும். குரு உங்களுக்கு பிகினிங்கில் இந்த டிசம்பர் 1 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3rd ஹவுஸில் எக்ஸால்டட் ப்ளஸ் வக்ரம். இப்போ நம்ம அதே ஸ்டேட்டஸ் அப்படியே 8th ஆஃப் டிசம்பர்லேருந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல அந்த செவ்வாய் ஷிஃப்ட் ஆகிடும். ஸோ 8th ஆஃப் டிசம்பர் செவ்வாய் ஷிஃப்ட் ஆன உடனே துலாமில் இருந்து அந்த புதன் ஆட்டோமேட்டிக்காக அட்வான்ஸாகவே 7th அன்றைக்கே வந்துடுறாரு. இப்போ நீங்கள் 8th மார்க் பண்ணுங்கள். அந்த துலாம்லேருந்து புதன் விருச்சிகத்துக்கு வந்துடுவார். ஸோ அவரோட பார்வை விட ஆரம்பிச்சிடும். சரி, இப்போ செவ்வாய் ஷிஃப்ட் ஆனால் எங்கே ஷிஃப்ட் ஆவார்னா அவர் தான் தனுசுக்கு ஷிஃப்ட் ஆகிறார். அப்போ ரிஷபத்துக்கு அது 8ஆம் இடம். அப்போ 8ஆம் இடத்துல அந்த செவ்வாய், அந்த 8ஆம் இடத்துல அடுத்தது சூரியன். 16th ஆஃப் டிசம்பரில் சூரியன், 20th ஆஃப் டிசம்பரில் சுக்ரன். அப்போ அதுவரையில் அந்த சுக்ரன் புதன் ஒன்றா இருப்பாங்க 20ஆம் தேதி வரைக்கும். ஸோ அப்போ அந்த ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த புதன் சுக்கிரனுடைய அந்த சேர்க்கை அப்படிங்கிறது 20th ஆஃப் டிசம்பர் வரைக்கும் ஒன்றா இருக்கும். 20th ஆஃப் டிசம்பர் அந்த சுக்கிரன் அப்படியே நகர ஆரம்பிச்சிருவார். தனுசு வீட்டுக்கு போயிட்டாருன்னா அந்த ராசிக்கு 8ஆம் இடம். ஸோ ரிஷப ராசியை சேர்ந்துருக்கீங்க. 8ஆம் இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய், சூரியன், சுக்கிரன் கிட்டத்தட்ட 3 முக்கியமான கோள்கள் அங்கே தான் இருக்கும். சனி ஃபேவரான இடத்துல இருப்பார், அதுவும் வக்ர நிவர்த்தி. இப்போ சனியால் இங்கே தொல்லை இல்லை. பட் செவ்வாய் என்ன பண்ண போது, சூரியன் என்ன செய்ய போது, சுக்கிரன் 8ஆம் இடத்துல என்ன செய்ய போது, குருவுடைய பார்வையும் விடுது. இதுதான் இப்போ கேல்குலேஷன். இப்போ அதை பேஸ் பண்ணி நான் ரிஷபத்துக்கு என்ன சொல்கிறேன்னா, இந்த வருடம் ஃபுல்லாக நிறைய நல்ல பலன்களை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கிற மாதிரி நிறைய சூழ்நிலை இருக்கும் கம்பேர்ட் டு உங்கள் தசாபுக்தி, உங்கள் பர்சனல் சார்ட்டை பொறுத்து. பட் இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவாக இருக்க தான் நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு இந்த ப்ரொஃபஷன் எடுத்து பார்த்துடலாம். ப்ரொஃபஷனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரொஃபஷன் அண்டு உங்களுடைய க்ரோத் இது ரிலேட்டடான பர்டிகுலர் பிளானட் சனி. இவர் எந்த இடத்தையும் தொலையில் இல்லை. பட் ஆனால் சுக்கிரன், செவ்வாய், சூரியன்லாம் இருக்கும்போது என்னென்னா, சில பேருக்கு ஒர்க் வைஸ் ஒரு வேலை விஷயமா உங்களுடைய கரியர், உங்களுடைய ஒரு சின்ன ஜேர்னி, லைக் ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், ஒரு ட்ராவல் இருக்குது. அது ஒரு 15 days இல்லை 20 days ஒரு ப்ரோக்ராமுக்காக வேற ஒரு இடத்துக்கு நம்ம மைக்ரேட் ஆகணும், வேற ஒரு இடத்துக்கு நம்ம ஷிஃப்ட் ஆக போகிறோம், வேற ஒரு லொக்கேஷன் நம்ம ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. இது ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் கரியரில். ரெண்டாவது என்னென்னா ஹார்ட் ஒர்க். இது வரைக்கும் வெறும் ஜென்டலாக ஒரு நாளைக்கு ஒரு 8 hours தான் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ இந்த ஒர்க் லோடு அதிகமாகும். சடனாக அது 10 hours, சடனாக 12 hours, 14 hours வரைக்கும் அதை அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி கொண்டு போகும். இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் ஒன், ஓவர் ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, ஒர்க் லோடு, வேலை விஷயத்தில், லைஃப்காக, பர்சனல், அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு வரும். அப்போ மெனக்கெட்டு ஏதோ செய்ய போகிறீங்க, ஏதோ பயங்கரமாக முயற்சி செய்ய போகிறீங்கன்னு அர்த்தம். இது கரியரை பொறுத்த வரைக்கும். அப்போ ஒன்று டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒர்க் பண்ண போகிறீங்க. ரெண்டாவது லொக்கேஷன், வேறு ஒரு லொக்கேஷனில் தனியாக இருந்து ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலை. சம்டைம்ஸ் அந்த ஒர்க்கில் உள்ள ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி உங்கள் ப்ரொஃபஷனில் தெரியுது. இப்போ அடுத்தது பர்சனல் எடுத்தோம்னா, ஃபேமிலி அண்ட் பர்சனல் எடுத்தோம்னா, உங்களுக்கு மேரேஜ் லைஃப்பில் அந்த 8th ஹவுஸில் செவ்வாய் என்ன பண்ணும், தேவையில்லாத ஒரு ஆர்கியூமெண்ட் அப்படியே கொண்டு வரும், ஹீட் கொண்டு வரும், ஒரு சூடு, ஒரு கோபம், ஒரு வெறுப்பு, ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு ஒரு வெறுப்பு,
ஒரு கோபம் இந்த மாதிரி சூழ்நிலையை கொண்டு வரும். ரெண்டாவது என்னென்னா, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா இப்போ தான் அளவுக்கு மீறி எதையாவது எதிர்பார்த்து கமிட்மெண்ட்ஸ் எதிர்பார்த்து அதனால் வரக்கூடிய சண்டை சச்சரவுகள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் இது பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு. அடுத்தது ஒரு திருமண ஏற்பாடு அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணும்போது இந்த சமயத்தில் குரு பலன் இருக்குது. பட் ஆனால் மற்ற டிரான்சிஷன்ஸ் ஆர் நாட் ஃபேவரபிள். எல்லாமே ஏற்பாடாகிற மாதிரி ஆகுது, அப்புறம் சரியாக கன்க்ளூட் ஆகலை, சரியாக முடியல, எண்ட் ரிசல்ட்ஸ் சரியாக வரல, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அது உருவாக்குது. மனநிலையே பார்த்தீங்கன்னா எல்லார் மேலேயும் சம்டைம்ஸ் ஒரு கோபம் வரும். ஏன்னா உஷ்ண கிரகங்கள் ஹீட் இந்த மாதிரி ஒரு சூடு உண்டு செய்கிற ஒரு பர்டிகுலர் பிளானட்ஸ் யாருன்னா, ஒன்று வந்து சூரியன் கோபத்தை தூண்டுவார், செவ்வாய் அந்த கோபத்தை கட்டுப்படுத்த முடியாத வார்த்தையில் வந்து எதையாவது பேச வைக்கிறது, அடுத்தது சுக்கிரன் இது வந்து என்னென்னா பொறுமையை இழக்கிறதுன்னு சொல்கிறோம். இப்போ இந்த மாதிரி நேரத்தில் எல்லாருக்கும் கொடுக்குற ஒரு சிம்பிள் டிப்ஸ், ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில், ஃப்ரெண்ட்ஷிப்பில், உங்கள் நெய்பர்ஸோட எல்லாத்துக்கும் நான் சொல்கிற ரொம்ப சிம்பிள் டிப்ஸ். எவ்வளோ தூரம் அமைதியாக கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து சுரணியே இல்லைன்னு நம்ம நினைக்கிறதே நல்லது. அப்போ என்னென்னா நம்மளை சுற்றி எல்லாமே நடக்கும். நம்மளை சுற்றி ஒருத்தர் ட்ரிகர் பண்ணுவாங்க, ஒருத்தர் கோவப்படுத்துவாங்க, ஒருத்தர் எரிச்சல் மூட்டுவாங்க, ஒருத்தர் நம்மளை வந்து தூண்டி பார்ப்பாங்க. நாம் அமைதியாக இருக்க அது எவ்வளோ நேரம் நம்ம அந்த பொறுமையை இருக்கிறோமோ அது தானாகவே விலகி போயிடும். இதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ப்ரே காட், பொறுமை வேணும்னு வேண்டிக்குங்க. பொறுத்துக்கொள்ளுதல் வந்து ரொம்ப பெரிய ஒரு வரம், அது ஒரு பெரிய தவம். எல்லாத்தையும் சகிச்சுக்கிறதும் பொறுத்துக்கிறதும் எல்லாராலையும் முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வர்றதுனால அதை நீங்கள் பொறுத்துக்கிட்டால் நல்லதுன்னு நான் சொல்கிறேன். அடுத்த விஷயம் என்ன நம்ம வந்து பார்க்குறோம்னா, மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் புதன் நல்லா இருக்கார், அது படிப்புக்கு ஓகே. பட் என்னென்னா எல்லாரோடையும் ஒரு கருத்து மோதல். டீச்சர் ஒன்று சொல்கிறாங்க, வீட்டில் ஒன்று சொல்கிறாங்க, அம்மா ஒன்று சொல்கிறாங்க, அப்பா ஒன்று சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறத கேட்கலாமா, அவங்க சொல்கிறத கேட்கலாமா, ஃப்ரெண்டு சொல்கிறத கேட்கலாமா, இல்லை நம்மளே ஒரு பிளான் இருக்கும் அதை செய்யலாமா அப்படின்ற ஒரு குழப்பம், அதுக்கு சம்டைம்ஸ் ஒரு கோபம், சம்டைம்ஸ் ஒரு வெறுப்பு, என்னென்னே புரியல. இது மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நான் சொல்கிறேன், இந்த சமயம் அப்படி இருக்கா, ஜஸ்ட் ஒரு 1 month தானே, அதை அப்படியே ஒரு சைலண்ட்டாக நீங்கள் கடந்து சென்றால் அது நல்லது அப்படின்னு நான் சொல்கிறேன். அடுத்து ஹெல்த்து, இங்கே தான் ரொம்ப முக்கியமாக நான் பாயிண்ட் பண்ண விரும்புகிறேன். ரிஷபம் இந்த வருஷம் ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ வந்து இந்த ஹெல்த் ஆஸ்பெக்டில் செவ்வாய் 8ஆம் இடத்துல வர்றதுனால 8th December 2025 செவ்வாய் 8ஆம் இடத்துல வர்றதுனால கொஞ்சமாவது மருந்து சாப்பிட வைக்கும். அதுவும் ஹீட்டாக ஏதாவது ஹீட் பாயில்ஸ், சம்டைம்ஸ் கண்ணு சூடாக இருக்குது, காலையில் எழுந்த உடனே சில பேர் சொல்லுவாங்க கண்ணு சூடாக இருக்குது, உடம்பு சூடாக இருக்கிறத இண்டிகேட் பண்ணுதுன்னு அர்த்தம். அடுத்தது ஏதாவது ஒரு மருத்துவரை சந்திக்க வைக்கும். ஏன்னா அது செவ்வாய் 8ஆம் இடத்துல போனால் ஏதோ ஒரு சிகிச்சை தேவைப்படுது, ஏதோ ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. கடவுள் எல்லாத்துக்கும் ஒரு கேரக்டர் படைக்கிறார். அப்போது ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. அப்போ ஹெல்த்தில் ஏதோ சின்னதாக ஒரு சிம்டம் காமிக்குது. வயிறு வலிக்குது, மசில் பெயின் வருது, ஷோல்டர் பெயின் வருது, இடுப்பில் ஏதோ சின்ன பிரச்சனை வருது, சூடு காயம் பட்டுருச்சு, இப்போ வீட்டில் பெண்கள் சமைக்கும் போது சூடு காயம் பட்டுருச்சு, அந்த மாதிரி ஏதோ ஒரு ஹீட் பாயில்ஸ் வந்திருக்கு. அப்போ சூரியன் மறுபடியும் கண்ணு நான் சொன்னேன், உஷ்ணம். அப்புறம் சுக்ரன் வந்து சம்டைம்ஸ் அது ஸ்கின் ரிலேட்டடு, ஸ்கின் ஹேர் சம்மந்தப்பட்டது ஏதோ ஒரு விஷயம். இப்போ ஹெல்த்தில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கலாம். பர்டிகுலராக வந்து சமையல் செய்கிற, குறிப்பாக இல்லத்தரசிகள், பெண்கள், ஹோம் மேக்கர்ஸ் வந்து சமையல் செய்கிற இடத்துல கொஞ்சம் ஷார்ப் நைஃப் யூஸ் பண்ணுற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லது அப்படின்னு நான் சொல்கிறேன். அடுத்த விஷயம் நம்ம வந்து அந்த ஆரோக்கியத்தை பார்க்கும்போது, வெளியில் பிரயாணம் பண்ணுறீங்க, வேகத்தை குறைக்கலாம், கவனமாக இருந்தால் நல்லது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்குது, அந்த கன்ஜெக்ஷன்ஸ் அப்படி இருக்குது. கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னா நிறைய விஷயத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். சம்டைம்ஸ் ஃபுட் அலர்ஜி, வெளியே சாப்பிட்றீங்க, ஏதோ ஒன்று ஒத்துக்கலை, அந்த சாப்பாடு ஏதோ செட் ஆகலை, ஸோ பார்த்து பக்குவமாக செய்யுங்க. அடுத்த விஷயம் வந்து ரிலேஷன்ஷிப் சைடில் வந்து இந்த கணவன் மனைவி அப்படிங்கிற உறவில் தேவையில்லாத நிறைய விஷயங்களை போட்டு பேச வைக்கும். முடிஞ்ச அளவுக்கு நான் தான் நிறைய டைம் சொல்கிறேன், அந்த அன்வான்டான ஆர்கியூமெண்ட்ஸை குறைத்தால் நல்லது அப்படின்னு சொல்கிறேன். இல்லை பர்டிகுலர் இந்த செவ்வாய் தோஷம் அப்படின்னு இருக்கிற சார்ட்டுக்கு தான் அதிகமாக இது வேலை செய்யும். மித்தவங்களுக்கு அது கொஞ்சம் சாந்த நிலையை ஏற்படுத்தும். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து சீனியர் சிட்டிசன்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் ரிஷபம் இந்த சமயம் உங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸை கொடுத்தாலும் கூட இந்த மாதம் December 8th 2025 அந்த மந்த் முடிகிற வரைக்குமே பொறுமையாக, அமைதியாக, நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு, நீங்கள் உண்டு உங்கள் பிஸ்னஸ் உண்டு, நீங்கள் உண்டு உங்கள் ஜாப் உண்டுன்னு அப்படியே அழகாக கடந்து சென்றால் நிறைய விஷயங்களை நீங்கள் கடக்க முடியும்னு நான் சொல்கிறேன். எல்லாத்த விட மெயினாக
ரொம்ப குறிப்பாக நான் ரிஷபத்தை பார்க்குற வரைக்கும் என்னென்னா, இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ஃபர்டபுள் மந்த் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியல. எல்லாமே ஆஸ் இட் இஸ், ஆஸ் பர் பிளான் எல்லாம் பெர்ஃபெக்ட்டாக நடக்குதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு மாதிரி திடீர்னு ஏதோ ஒன்று நடக்குது. அதை வந்து வேக வேகமாக ஏன்னா இப்போ கரியரை வந்து நம்ம வந்து கெடுதலாக இல்லை. பட் அதுக்காக ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அதை வந்து என்ன சொல்லுவாங்க, ரொம்ப ஒரு மாதிரி ஒரு அன்பிளான்டாக இருக்குது எல்லாமே. இந்த மந்த்தே ஒரு அன்பிளான்டாக இருக்குது. திடீர்னு வீட்டில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, அவங்கள பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் அந்த இடத்துல வேலை வந்து செய்ய வேண்டியதாக இருக்குது. இந்த பக்கம் ஃபேமிலியை பார்க்கணும், அந்த பக்கம் ஒர்க்கை பார்க்கணும், அப்புறம் என் ஹெல்த்தை பார்க்கணும், என் மைண்டை பார்க்கணும், எனக்கு தூக்கம் சரியாக இல்லை, ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கேன், இங்கேயும் அங்கேயும் டூ அண்ட் ஃப்ரோ மூவ் பண்ணிகிட்டே இருக்கேன். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது. கொஞ்சம் அலைச்சல், கொஞ்சம் மன உளைச்சல், அந்த மாதிரி ஒரு டைமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் ரொம்ப ரிலாக்ஸாக ரொம்ப பிளான் பண்ணி இந்த மாதிரி சமயத்தில் தான் ரொம்ப கொஞ்சம் லேசியாக இல்லாமல் கொஞ்சம் உங்களை நீங்கள் வந்து நல்லா அந்த ப்ரீ பிளான் கரெக்டாக பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணும்போது அழகாக ஸ்மூத்தாக இருந்தால் கொஞ்சம் கடவுளுடைய பிரார்த்தனை, ஒரு தெய்வீக நம்பிக்கை உடையவங்களுக்கு ஒரு கடவுளுடைய பிரார்த்தனையோடு அதை அணுகுமுறை செய்யலான்னு நான் சொல்கிறேன். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு டிரான்சிட்டோடைய ஒரு ஜென்ரல் வீடியோ தான் நான் கிளியராக கொடுத்துருக்கேன். இதை தவிர வந்து நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன், உங்கள் ராசி, உங்கள் லக்னம், உங்கள் தசா புக்தி கிளியராக பாருங்கள். ஆஸ்ட்ராலஜி ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ரொம்ப சிம்பிளாக டிப்ஸ் கொடுக்குறேன். உங்கள் ஜனன நட்சத்திரம் என்ன, உங்களுடைய ராசி என்ன, உங்களுடைய லக்னம் என்ன, உங்கள் தசா என்ன, புக்தி என்ன, இந்த 5 மேட்ரு தான் உங்களை வந்து வழி நடத்தும். இதுதான் வந்து ஒரு ரொட்டேஷன் சொல்லுவோம். ஏன் இது ஒரு ரொட்டேஷன்னா, இதை பேஸ் பண்ணி தான் டிரான்சிட் நடக்கும். இதை பேஸ் பண்ணி நடக்கிற டிரான்சிட்டை நீங்கள் அப்சர்வ் பண்ணுறதுக்கு உங்கள் ஜனன ஜாதகம் என்றது உங்களுடைய ஸ்ட்ரென்த், உங்களோட பர்த் சார்ட் அப்படிங்கிறது உங்களோட ஸ்ட்ரென்த், உங்களோட வீக்னஸ் என்ன, அது நீங்கள் ஒரு தடவை வியூ பண்ணி செக் பண்ணலாம். இதுக்கு நிறைய சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஹாரோஸ்கோப்பே ரொம்ப கிளியராக டீட்டெயிலாக வித் லாட் ஆஃப், அதாவது நீங்கள் சாம்பிள் ஹாரோஸ்கோப்போட நம்ம சைட்டில் போய் பார்க்கலாம். அவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்கு. அதர் சர்வீசஸ், வாய்ஸ் கிளிப் சர்வீசஸ் இருக்குது, மேரேஜ் மேட்சிங் சர்வீசஸ் இருக்குது, நியூமராலஜி இருக்குது, வாஸ்து இருக்குது, ஜெம்மாலஜி, ரெமிடி, ரொம்ப சிம்பிள் ரெமிடி, அதுக்கப்புறம் என்னுடைய பர்சனல் கன்சல்டேஷன். உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, நீங்கள் கனடாவில் இருந்தாலும் சரி, நீங்கள் யூஏயில் இருந்தாலும் சரி, சிங்கப்பூர், மலேசியா, ஈவன் ஸ்ரீலங்கா, யூகே, நீங்கள் எங்கே இருந்தாலுமே சர்வீசஸை கொடுக்குறோம். ஆன்லைன் மூலிமா கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ உலகத்திலிருந்து எங்கே இருந்தாலும், எங்கே பிறந்திருந்தாலுமே அதில் டே லைட் சேவிங் டைம்ன்ற ஆப்ஷனோடு இருக்கும். அது அந்த ஊரில் பர்டிகுலர் டேட் அண்ட் டைமை பேஸ் பண்ணியே அந்த ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு வந்து சர்வீஸாக மெயிலில் பிடிஎஃப்பும் சென்ட் பண்ணுறோம். நீங்கள் செய்ய வேண்டிய ரொம்ப சிம்பிள் சர்வீஸ் வேணும்னு நினைக்கிறவங்க, ஷங்கர் நாராயண் லைஃப் ஹாரோஸ்கோப் அப்படின்னு கீப் பண்ணுங்கள். அந்த சைட் வந்துடும். சைட் வந்த பிறகு நீங்கள் அந்த சைட்டை கிளிக் பண்ணினா என்னோடய இமேஜ் தெரியும். ஸோ என்னோடய இமேஜ் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண பிறகு அது என்னோடய டீம் நம்பரும் அங்கே வாட்ஸ்அப்பில் ஆப்ஷன் இருக்குது. கிளிக் பண்ணி தான் ஸ்ட்ரெயிட்டாக வாட்ஸ்அப்பில் வந்துடுவீங்க. ஸோ சர்வீஸை சரியாக பயன்படுத்துங்க. அண்ட் தொடர்ந்து நான் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் சொல்கிறது, நிறைய உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருக்கும் ஏதாவது ஒரு சின்ன பாயிண்ட், நான் கொடுக்குற இந்த ஒரு ஜென்ரல் மெசேஜ், நான் வந்து கடவுள் கிடையாது, என்னால் எல்லாமே வந்து 100% ஒருத்தரை வந்து 100க்கு 100 சரியாக கைட் பண்ணி சரியாக சொல்ல முடியும்னு நான் சொல்ல முடியாது. என்னால் சொல்ல முடியும். ஏன்னா ஐ எம் நாட் காட். நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண மனிதன். பட் என்னால் என்னென்னா, ஆஸ்ட்ராலஜிக்கலாக அந்த ரீடிங் எடுக்கும்பொழுது நிறைய விஷயங்கள் நமக்கு புரியும். என்னோட அந்த புரிதலை தான் நான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரிடிக்ஷனாக கொடுக்குறேன். அந்த ப்ரிடிக்ஷன் உங்களுக்கு ஏதாவது வகையில் அது பயன்படும் நான் நம்புகிறேன். அது பாசிட்டிவ் சைடில் வந்து ஒரு மந்த் வந்து ரொம்ப ஃபேவராக இருக்கும். அப்போ நீங்கள் சில ஆக்டிவேஷனை பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி இந்த மைண்ட் சேஞ்ச் வரும். சம்டைம்ஸ் ஒரு மாதிரி போகும், சில டிரான்சிட் ஃபேவராக இருக்காது. அந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் தள்ளி போடலாம், அவ்வளோதான் பண்ண முடியும். ஸோ நம்ம டைமை மாற்ற முடியாது, நம்ம சூழ்நிலையை மாற்ற முடியாது. பட் நம்ம அதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம், நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், நம்ம கொஞ்சம் தள்ளி போட்டால் என்ன, சில விஷயங்களை கொஞ்சம் யோசிச்சா என்ன, அவ்வளோதான். இந்த ஒரு சிம்பிள் கைடன்ஸ் தான் நான் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கேன். உங்களுடைய மேலான ஆதரவுக்கு என்னுடைய நன்றி. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பரோட ஒருவரோட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா இன்னும் பெட்டராக நிறைய வீடியோஸை பிளான் பண்ணுறோம். டீமாகவும் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்னும் என்ன மாதிரிலாம் இந்த சர்வீஸை வந்து பெருசாக பண்ண முடியும், இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடியும். இப்போ ஒரு பேஜும் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வெப்சைட்டில் போனீங்கன்னா அந்த பேஜில் வந்து நீங்கள் சிம்பிளாக அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சர்வீஸை வந்து ஈஸியாக நீங்கள் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறோம். எங்கள் டீமில் நிறைய ஆஸ்ட்ராலஜிஸ்டும் இருக்காங்க. அவங்களும் வந்து என்னால் எல்லாருக்குமே சர்வீஸ் 100% கொடுக்க முடியல. ஸோ நிறைய பேருக்கு நானும் பண்ணிட்டு தான் இருக்கேன். டீம்லேயும் சில ஆஸ்ட்ராலஜிஸ்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆஸ்ட்ராலஜி இருக்குது, அவங்களுடைய சப்போர்ட்டோடு பண்ணிகிட்ருக்கோம். அவங்ககிட்ட நீங்கள் அந்த சர்வீஸ் எடுத்துக்க முடியும். ஆன்லைன் ரிப்போர்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக மெயிலே வந்துடும். ஸோ மெனி சர்வீசஸ் வி ஆர் டூயிங் வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அண்ட் வெரி டிரான்ஸ்பரண்ட்டாக பண்ணுறோம். எந்த ஒரு ஒளிவு மறைவுலாம் கிடையாது. அண்ட் கிளியராகவும் உங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். நான் வெகு விரைவில் நம்ம 2026 நெருங்க போகிறோம்.
டிசம்பர் மாத பலன்கள் உங்களுக்கு உங்களுடைய ஆசைகளை, உங்களுடைய எண்ணங்களை, உங்கள் வேண்டுதல்கள்லாம் நீங்கள் தயார்படுத்தி அடுத்த வருடத்துக்கு நீங்கள் ஒரு ஒரு ப்ரிப்பரேஷன் மாதிரி ஒரு ப்ரீ பிளான் ஏதாவது பண்ணுறதா இருந்தால் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து கடவுளை வேண்டிக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவடைகிறேன். மீண்டும் ஒரு முறை உங்களை நல்ல நிகழ்ச்சி நான் சந்திக்கிறேன். இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.